பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு புவனேஸ்வரன் அவர்களுக்கும், பள்ளியின் துணை தலைமை ஆசிரியை திருமதி தனவள்ளி அவர்களுக்கும், இன்று இந்த நிகழ்வுக்கு சிறப்பு வருகை புரிந்திருக்கும் மாணவி ஜெகதீஸ்வரியின் தாயாரான திருமதி ராஜேஸ்வரி அவர்களுக்கும், மாணவி, மாணவர்கள், ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். சரி, முதல்ல நீங்க ஜெகதீஸ்வரி, தனரூபிணி மற்றும் அவதாரி 3 பிள்ளைகளுக்கும் தாயார் அப்படிங்களா அல்லவா? சரி, உங்களை பத்தி நீங்க கொஞ்சம் ஒரு சிறு அறிமுகம் செய்து கொள்ளுங்க பிள்ளைகிட்ட. வணக்கம், என் பேர் ராஜேஸ்வரி. என் பிள்ளைங்க ஜெகதீஸ்வரி, தனரூபிணி, பவதாரணி 3 பேரும் இங்கதான் படிக்கிறாங்க. சரிங்க, ரொம்ப நன்றி. 3 பிள்ளைகளையும் தவறாமல் இந்த பள்ளிக்கு அனுப்புவதற்கு உங்களுக்கு எங்களுடைய நன்றியும் வாழ்த்துக்களும். சரி, முதல்ல போன வாரம் பார்த்த ஒரு சின்ன ஒரு நிகழ்வு நடந்துவிட்டது. அதையும் பொருட்படுத்தாம நீங்க உங்களுடைய மகள்களை வெளியே கூட்டிட்டு போயிட்டு மறுபடியும் பள்ளிக்கு விடுப்பு எடுக்காம கொண்டாந்து விட்டதற்கு உங்களுக்கும் உங்களுடைய கணவருக்கும் எங்களுடைய பாராட்டுக்கள். உங்களுடைய பிள்ளைகளுடைய வருகை இந்த பள்ளிக்கூடத்திற்கு ஒவ்வொரு ஆண்டும் நீங்கள் பிள்ளைகளை விடுப்பெடுக்காமல் அனுப்புவதற்கு எங்களுடைய நன்றியும் வாழ்த்துக்களும் கொடுத்தாகட்டும். அடுத்து, இதற்கு என்ன காரணம்? நீங்கள் ஏன் பிள்ளைகளை ஒரு நாள் கூட பள்ளிக்கு விடுப்பெடுக்காம அனுப்பி கொண்டிருக்கிறீர்கள்? அதனால என்ன நன்மை? கொஞ்சம் எங்களுக்காக விளக்க முடியுமா? காரணம் பிள்ளைங்க லீவ் எடுக்காம வருதுன்னா அவங்க படிப்பு கொஞ்சம் நல்லா படிக்கணும்னு ஒரு நம்பிக்கை வேணும். அது மட்டும் இல்லாம டீச்சருங்க கொடுக்கற ஊக்குவிப்புல அவங்க லீவ் எடுக்காம பள்ளிக்கு வர்றது அவங்கதான் இது பண்ணிக்கிறாங்க. சரி, எப்படிதான் பிள்ளைகள் பிள்ளைகள் அல்லவா, சின்ன பிள்ளைங்க தானே. காலையில எழுந்திருக்கும் போது கண்டிப்பா அம்மா இன்னைக்கு முடியல, எனக்கு பள்ளிக்கூடம் போக முடியல, கொஞ்சம் இன்னைக்கு ஒரு லீவ் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்ட நீங்க என்ன செய்வீங்க? நான் ஒரே ஒரு பதில் தான் சொல்லுவேன். நீ ஸ்கூலுக்கு போக, அப்புறம் உடம்பு முடியலன்னா டீச்சருக்கு கால் பண்ணி எங்களுக்கு சொன்னா அப்புறம் வேணா. ஆனா அவங்க காலையிலே திருக்கும் போது கொஞ்சம் இதாதான் இருப்பாங்க. பள்ளிக்கே வந்துட்டா தெளிவாயிருவாங்க. அது ஒண்ணு இருக்கு. அதனால நான் நம்பிக்கையா அனுப்பி விட்டுருவேன் எதா இருந்தாலும். சரி, ரொம்ப நன்றி. கொஞ்சம் அவங்க ஜெகதீஷ் சொல்லிட்டு. வணக்கம்மா. சரி, அன்றாட பள்ளிக்கூடத்துக்கு விட்டுருக்கீங்களா? சரி, வர்றதுக்கு முன்னாடி என்னென்னலாம் உங்களுக்கு தோணும்? நீங்க பள்ளிக்கூடம் போவேனா, இந்த பாடம் செய்ய வரவேனா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இல்லைன்னா இன்னைக்கு பிள்ளைங்க கூட சண்டை, எனக்கு போக கடுப்பா இருக்கு அப்படிலாம் எதனாச்சும் நீங்க அம்மா கிட்ட இது வரைக்கும் சொல்லியிருக்கீங்களா? அதெல்லாம் சொன்னதில்லை. ஐயா சொன்னதில்லை. நான் சொன்னாலும் நீ என்ன தப்பு பண்ணு அதுதான் கேட்பாங்க. அதுதான் சரியான பதில். காரணம் கேட்கக்கூடிய இது. நாங்களும் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அப்படிதான். ஒரு நாள் கூட லீவுக்கு பள்ளிக்கூடத்திற்கு எடுப்பு என்பதே இல்லை, எடுக்க முடியாது. எடுத்து எந்த காரணமும் தப்பிக்க முடியாது. சொன்னா பள்ளிக்கூடம் போனா போய்தான் ஆகும். சரிங்களா? அதற்கு உங்களுக்கும் பள்ளிக்கு விடுப்பெடுக்காம வர உங்களுக்கும் உங்களுடைய தங்கை 2 பேருக்கும் பள்ளியின் சார்பில் வாழ்த்துக்கள். சரி, அடுத்து நமது வணக்கம் ஆசிரியை திருமதி தனவள்ளி அவர்களே. மாணவர்கள் பள்ளிக்கூடத்திற்கு ஏன் அன்றாட வர வேண்டும்? அப்படி வரலன்னா நம்ம என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்றது கொஞ்சம் இந்த மாணவர்களுக்கு தெளிவு வரும் மாதிரி ஒரு சில வார்த்தைகளை கூறி முடிச்சிருங்க. நன்றி. பள்ளியின் தலைமை ஆசிரியர், துணை தலைமை ஆசிரியர்கள், மாணவர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். சரி மாணவர்களே, இந்த தலைப்பு பார்த்தீங்கன்னா வருகை. பள்ளிக்கு வருவது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். ஒரு நாள் பள்ளிக்கு விடுப்பு எடுக்கிறோம் அப்படின்னா அன்றைக்கு எவ்வளவு விஷயங்கள் நம்ம இழக்கிறோம் அப்படின்றது உங்களுக்கு ஒரு முன் உதாரணமா இருக்கணும்ன்றதுதான் இன்றைய இந்த ஃபோரம். ஆக மாணவர்கள் எப்பொழுதுமே பள்ளிக்கு வருவதை விரும்ப வேண்டும். ஒரு விஷயத்தை விரும்பி செய்யும் பொழுது அதில் உங்களுக்கு ஒரு மன சந்தோஷம்
தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். ஆனால் சில விஷயங்களை நம்மளால தவிர்க்க முடியும். வெளியே போறது, இன்னைக்கு பள்ளி இருக்குன்னா அது வந்து உறுதியா பெற்றோர்கிட்ட நீங்க தான் சொல்லணும், பள்ளிக்கு கண்டிப்பா நான் போய் ஆகணும். உங்களுடைய நம்பிக்கை, உங்களுடைய என்ன சொல்லுவாங்க, உங்களுடைய சரிமானே உங்களுடைய நம்பிக்கை, அதாவது பள்ளிக்கு வரணும்ன்ற அந்த ஆர்வம், சரியான வந்து ஆர்வம், அதை வந்து உங்க பெற்றோர்கள் புரிந்து கொள்வார். நான் என்ன சொன்னாலும் என் குழந்தை வந்து கண்டிப்பா பள்ளிக்கு போகணும் அப்படின்ற அந்த ஆர்வத்தை நீங்க காமிக்கும் பொழுது பெற்றோர்களும் உங்களுக்கு தலை வணங்குவார். சரியா மாணவர்களே? ஆக பள்ளி விடுப்பு எடுக்கிறதை இனி வரும் காலங்களில் நீங்கள் தவிர்ப்பீர்கள் என்று நான் பெரிதும் எதிர்பார்க்கின்றோம். அதுதான் பள்ளியும் விரும்புகிறது. நன்றி. சரி, மாணவி ஜெகதீஸ்வரி கிட்ட இன்னொரு கேள்வி. சரி, நீங்க பள்ளிக்கு விடுப்பு எடுக்காம வரீங்க, அதற்கு முக்கிய காரணம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பரிசா? வருட இறுதியில நம்ம வந்து பள்ளிக்கு விடுப்பு எடுக்காம வர மாணவர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டு வாரியாக நம்ம பரிசு கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றோம். அந்த பரிசு தான் உங்களுக்கு வந்து உந்துதலா இருக்குதா? நீங்க பள்ளிக்கு வந்து அன்றாடம் வர வேண்டும், மட்டமே போடக்கூடாது, போட்டா அப்படி நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய சீஜு அந்த டிராஃபி எதுவும் கிடைக்காம போயின்ற பயமா உங்களுக்கு? இல்ல அதையும் மீறி வேற எதுவும் நீங்க வந்து மனதில் நினைத்துக் கொண்டே இருக்கிறீர்களா? அம்மா டெய்லி சொல்லுவாங்க, நீ வந்து பரிசு வாங்கியும் நல்லா படிக்கணும், டெய்லி போய் நல்லா ஸ்கூல் போய் நல்லா படிக்கிறாங்க. வெரி குட். ஏன்னா ஒவ்வொரு மாணவருக்கும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, நமக்கு கிடைக்கக்கூடிய பரிசு அல்ல, உங்களுக்கு ஒவ்வொரு நாள் பள்ளிக்கூடத்திற்கு வருவதற்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வெண்மதி வந்து பரிசு அல்ல, ஒவ்வொரு நாளும் நீங்கள் கற்றுக்கொள்ளும் பாடங்கள் தான். இந்த ஒவ்வொரு நாள் நீங்கள் அந்த பாடங்களை வந்து விடுபெடுக்காமல் கற்றுக்கொள்வதால் ஆண்டு இறுதியிலும் உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, பரீட்சையில் தேர்வில் சிறந்த புள்ளிகளை நீங்க எடுக்க முடியும். மேலும் அதை தவிர்த்து நீங்கள் பெரியவர்கள் ஆன பிறகு ஒரு வேலைக்கு போனீங்கன்னா நீங்க எப்படி வேலை செய்றீங்கன்றத இந்த விடுப்பு தான் உங்களுக்கு காட்டி கொடுக்கும். விடுப்பெடுக்காமல் வேலைக்கு செல்வதும் விடுப்பெடுக்காமல் பள்ளிக்கு வருவதும் உங்களுடைய முந்துதலையும் உங்களுடைய முன்னேற்ற பாதைக்கும் வித்திடும். சரிங்களா? இதை தொட்டு நமது தலைமை ஆசிரியர் ஒரு சில வார்த்தைகள் கூறுவார். வழிநடத்துக்கு நன்றி. இன்னைக்கு குறிப்பாக நம்ம வருகை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். இவைகள் அனைத்தும் எங்கிருந்து தொடங்குதுன்னா, ஒரு கட்டுப்பாடு, ஒரு கட்டொழுங்கு. விலங்குகள், பறவைகள் கூட நீங்க பாத்தீங்கன்னா வெயில் வந்தவுடன், அதிகாலை உதித்தவுடன் அது கூட்டில் இருக்காது, பறந்துடும். உணவை தேடி, இரையை தேடி அதன் நோக்கத்திற்கு செல்லும். அதே போல்தான் குழந்தைகள் பிறந்துட்டவுட அவங்க 20 மணி நேரம் தூங்குவாங்க, 4 மணி நேரம் தான் முழிச்சிருப்பாங்க. உறங்கதான் மூளை வளரும், உடல் வளரும் சொல்லுவாங்க. பிறகு அந்த குழந்தை சரியான பருவம் வந்துட்டோட பள்ளிக்கு அனுப்பணும். ஏன்னா அங்கிருந்து தான் அந்த உடல் பழக்கப்படும், நாம் எழ வேண்டும், உழைக்க வேண்டும் அப்படின்ட்டு. அங்கேருந்து நீங்கள் செயல்படும் அந்த நகர்ச்சி, உங்களுடைய அந்த உணவு சாப்பிட்டு நீங்க என்ன எவ்வளவு சுறுசுறுப்பா இயங்குறீங்களோ அதற்கேற்றபடிதான் உங்கள் மூளை வளர்ச்சியும் உடல் வளர்ச்சியும் அமையும். எனவே இந்த ஆரம்ப வயதிலேயே பதிய வைப்பது பெற்றோருடைய முக்கிய பங்கு. கண்டிப்பாக சில சிற்றின்பத்திற்காக நாம் ஆசைப்பட்டு கொஞ்ச நேரம் அதிகமா உறங்கலாம், நாளைக்கு விடுமுறை அப்படின்ட்டு சந்தோஷப்படுவீங்க. அதையெல்லாம் அது பெற்றோர் தான் எப்படி வந்து சரியா மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு தெரியணும். அந்த வகையில ரொம்ப சிறப்பாகவே செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அதற்காகத்தான் உங்களை நீங்க சந்திச்சு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு தெரியலான்னு பார்த்தோம். பிறகு ஆசிரியர் எல்லாம் சற்று முன்பு சொன்னது போல, நீங்கள் பெரிதாயிட்டோட ஒரு வேலைக்கு போனீங்கனாலும் எல்லாமே ஷெட்யூல் தான். ஒரு நேரம் இருக்கும், ஒரு அட்டவணை இருக்கும். அதை பின்பற்ற வேண்டும் என்றால் அதுக்கு பயிற்சி வேண்டும். இப்பொழுதே பண்ற மாதிரி, இந்த சின்ன வயசுலேருந்தே பண்ற மாதிரி. ஆகவே இது மிக மிக முக்கியமான ஒன்று. தொடர்ச்சியாக இன்னொரு விஷயம் என்ன பாக்குறேன்னா, அந்த பரிசுகள் இதெல்லாம் நம்ம உந்துதல், வகுப்பு ஆசிரியர்கள் வந்து மோட்டிவேட் பண்றாங்க, வகுப்புக்கு வாங்க, பள்ளிக்கு வாங்க, லீவ் எடுக்காம, அதனால வர்றவங்க இருக்கீங்க,
வரலன்னு கேட்கறதுனால வர்றவங்க இருக்காங்க. ஐயோ அந்த டீச்சர் கேட்பாங்கன்ட்டு ஏசுவாங்க, அதனால பயந்துகிட்டு வர்றவங்க இருப்பாங்க. இப்படியாக நோக்கம் என்னவென்றால் நீங்கள் வரணும், வந்து நல்லா கத்துக்கணும். வெறும் பாடம் மட்டும் அல்ல, பள்ளியில் நடக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனுபவம் ஒவ்வொரு பாடம் தான். இன்னைக்கு வந்தவங்களுக்கு இன்னைக்கு பேசுறதை கேட்கிற ஒரு வாய்ப்பு வராத மாணவர்களுக்கு இல்லை. எனவே ஒவ்வொரு நாளும் பயனான நாளாகவும் பொன்னான நாளாகவும் மாற்றுவது நம்முடைய கையில் தான் இருக்கிறது. ஜெகதீஸ்வரி அவங்களுடைய வகுப்பு நீங்க பாத்தீங்கன்னா 96% வருகை. அப்படின்னா எல்லா மாணவர்களும் ஏறக்குறைய அந்த வகுப்புல வராங்க 6ஆம் ஆண்டுல குறிப்பாக. ஆனா நான் தனரூபிணியுடைய வகுப்பை பார்க்கும் பொழுதுதான் இப்ப கடந்த மாதத்துல பாத்தீங்கன்னா மிக குறைவாக 70% உட்பட்ட ஒரு வருகை தான் இருந்தது. எப்பொழுதும் சொல்லுவாங்க வேகமும் நல்லா இருக்கிறவங்க கூட நம்ம இருக்கிறப்ப நல்லா தான் இருப்போம். ஆனா ஒரு 70% அதிகமாக மட்டம் போடும் மாணவர்கள், விடுப்பெடுக்கும் மாணவர்கள் இருக்கும் அந்த சூழலிலும் ஒரு மாணவரால் அடிபட்டும் வர முடிகிறது என்றால் எவ்வளவு பெரிய உந்துதல் சக்தி வேண்டும். ஆமா தானே, நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நம்ம எப்பொழுதுமே குறைகளை பார்த்து பாருங்க அவங்களும் அப்படித்தானே எடுக்கிறாங்க, அவங்களும் அப்படிதான் லீவ் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளும் அதை செய்ய பார்ப்போம். அவங்களாம் செஞ்சாங்க, அக்கா செஞ்சாங்க கேட்கல அப்படின்ட்டு நாமும் அதை எடுத்துக்கொள்ள பார்ப்போம். அப்படி ஒரு சூழல் இருந்தும் அந்த மாணவி அடிபட்டும் அழுதுருக்காங்க. இருந்தாலும் அம்மா தேத்தி அனுப்பியிருக்காங்க. பள்ளியில ஒரு நாள் கூட எனக்கு தலை வலிக்குது சார், நான் வீட்டுக்கு போகணும்னு சொல்லவே இல்லை. நிறைய பேர் சார் கொஞ்சம் வாந்தி வர்ற மாதிரி இருக்கு சார், வீட்டுக்கு போனோம் சார், அப்ப கொஞ்சோண்டு இந்த விரல் வலிக்குது சார், வீட்டுக்கு போகணும். அவங்க அடிபட்டு ஸ்கூலுக்கு வர்றதுக்கு காரணம் அவங்களோட கிளாஸ்ல உள்ள அவங்க ஃப்ரெண்டு மெயினா விஸ்விகா அவங்க ஒரு புக் வச்சாங்க, பரவாயில்ல அவங்கள அனுப்பி கொடுங்க நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு. அந்த நம்பிக்கையில அவங்களும் வந்தாங்க. நல்ல நண்பர்களும் பாருங்க நமக்கு ரொம்ப முக்கியம். கூடா நட்பு இல்லாமல் நல்ல நட்பும் நமக்கு பல வழிகளில் உதவுகின்றது. சற்று முன்பு சொன்னது போல அப்படி இருந்தும் அந்த சூழலையும் அவங்க முயற்சித்து வராங்க பாருங்க, அதை பாராட்டணும். மாணவர்கள் சின்ன சின்ன காரணம் எல்லாம் சொல்லி வீட்டுக்கு போகணும்னு சொல்றீங்க இல்லையா, சிந்தித்து பாருங்கள். அப்பா அம்மா உங்க வேலை இடத்துல இருப்பாங்க, அந்த பணி இடத்துல அவங்க கேட்டுட்டு அவசர அவசரமா வரணும், பிள்ளைக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு காரணம் நாங்க போன் அடிப்போம், உங்களை கூட்டிட்டு போவாங்க. வீட்டுல யாருமே இருக்க மாட்டாங்க உங்களை பார்க்க. அப்ப அவங்க லீவ் எடுத்துட்டு விடுப்பு எடுத்துட்டு வரணும். அப்புறம் உங்க தம்பி ஏத்தணும், மத்த குடும்ப பிரச்சனைகளை சிந்திச்சு பார்ப்போம். சின்ன சின்ன சிக்கல்லாம் இருந்துச்சுன்னா நம்முடைய இன்பத்துக்காக துன்பம் தரக்கூடாது மற்றவர்களுக்கு. அதை நாம ஏற்றுக்கொள்ளலாம். டீச்சர்ட்ட சொல்லிட்டு டீச்சர் என்னால எழுத சிரமமா இருக்கு, கை வலிக்குதுன்னு சொல்லிட்டு ஆனால் உட்காந்து பாடத்தை கவனிக்கலாம். இதெல்லாம் ஆர்வம் உள்ளவர்கள். காரணம் தேடுபவர்களுக்கு எப்பொழுதுமே காரணம் கிடைக்கும். ஒரு விஷயத்தை செய்யாமல் இருக்க வரக்கூடாது முடிவு பண்ணிட்டா அழுது பிறண்டு கூட பொய் சொல்லி கூட வராம கூட இருப்பார்கள். எனவே அந்த வகையில் உங்களுக்கு 4 பிள்ளைகள் மொத்தம். கடைசி அஸ்வின் ராஜ். இதுக்கு தான் ஆண்கள் நமக்கு எல்லாம் நினைக்கிற ஒரு இருக்கு. 3 பெண் மாணவர்களை விடுப்பே எடுக்காம காலையில அவளை நீட்டு முடிய சீவி எல்லாம் தயார் பண்ணி அனுப்பிடுறாங்க. 4 வயதா? அடுத்த வருஷத்துல இருந்து அஸ்வின் ராஜ் வர போறாரு நம்ம பள்ளிக்கு. அவரும் அதே லெகசிய கொண்டு வரணும்னு எதிர்பார்க்கிறோம். காரணம் எப்பொழுதும் பெண் மாணவர்கள் பார்க்கறதுக்கும் பொம்பளை பிள்ளைகள் பார்த்துக்கிறதுக்கும் ஆண் மாணவர்கள் பார்க்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு சவால் காத்துக்கிட்டே இருக்கு. அஸ்வின் ராஜ் இதே போல நாம இந்த பள்ளியில இருந்தோம்னா அவரும் இதே போல விடுப்பு எடுக்காம, ஆமா ஆமா சில நேரம் முன் டயர் நம்ம ஃபாலோ பண்ணணும்னு சொல்லுவாங்க, சக்கரம் முன்ன போற பாதை. எனவே அக்கா அந்த அனுப்பும் அந்த பாதை ரொம்ப முக்கியம். அவங்களை தொடர்ந்து மற்றவர்களும் வர வேண்டும். வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். தலைமை ஆசிரியர் நமக்கு சொல்லாமல் ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறார். என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? வாழ்க்கையில் காரணங்கள் எங்க கொண்டு போய் விடுவோம்? பள்ளத்திற்கு கொண்டு போய் விடும். அதே ஆர்வமும் உந்துதலும் எங்க கொண்டு போய் சேர்க்கும்? வெற்றி படிகளை நோக்கி வெற்றி அடைவதற்கு கொண்டு செல்லும். இது
இதுதான் அவர் உங்களுக்கு சொல்லாமல் சொல்லும் ஒரு சிறு அறிவுரையும் கருத்தும். சரி, இவ்வளவு நேரம் இந்த ஒரு எங்களுக்கு இந்த ஃபோரம் நாங்க நடத்த போறோம்னு சொன்ன உடனே அதற்கு சரி என்று ஒத்துக்கொண்டு இங்கு வந்து இந்த ஃபோரமில் கலந்து கொண்டு மாணவர்களுக்கும் நமது பள்ளியின் மாணவர்களுக்கு பல அறிவுரைகளை கூறி உந்துதலையும் உண்டு பண்ணிய திருமதி ராஜேஷ் அவர்களுக்கு நன்றி. சரி மாணவர்களே, இப்பொழுது உங்களுடைய தருணம். உங்களில் யாராவது ஏதாவது கேள்வி கேட்க வேண்டும் அப்படி என்றால் நீங்கள் கையை உயர்த்துங்கள். லீவு எடுக்க மாட்டேன். என்ன காரணம் லீவு எடுக்க மாட்டீங்க? என்ன காரணம்? பிகாஸ் ஏன்னா நான் வந்து ஸ்கூல்ல போய் நல்லா படிக்கணும்னு என்னோட அம்மா சொல்லியிருக்காங்க. வெரி குட். ஒரு கை தட்டி கொடுங்க. இந்த மாணவர் ஒன்று முறையை சேர்ந்தவர், இவருடைய பெயர் அகரன். இவரும் ஒவ்வொரு நாளும் பள்ளிக்கு விடுபெடுக்காம வந்துருவாரு. கொடுக்கப்படும் பாடுகளையும் அவரும் செய்துட்டு மற்ற பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுப்பாரு. சரிங்களா? ரொம்ப நன்றியா. இன்று இந்த ஃபோரம் இங்கு நடப்பதற்கு காரணமானவர் நமது பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு நமது பள்ளியின் சார்பில் நன்றி. வருகையாளர்களுக்கும் நன்றி.